ம். அதாவது ம். அகத்தூய்மை பண்றவங்களுக்கு தான் புரியும் விதம். இப்ப நம்ம மாணவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேருக்கு 8 பேருக்கு தான் இது புரியும். மற்ற யாருக்கும் இது புரியாது. புரியாது ஐயா. புத்தகமே நாங்களே படிச்சா எங்களுக்கு விளக்கம் புரியல ஐயா. நீங்க சொன்ன பிறகு தான் புரியுது. ஏதோ படிச்சுட்டு போறோம் அவ்வளோதான். ஆ. நீங்க சொன்ன பிறகு தான் எங்களுக்கு அதனோட விளக்கமே தெரியுது. அந்த அ மாரி தான் அவங்களுக்கெல்லாம் அதனால நம்ம தினம் வகுப்பு நடத்துறனால, இப்ப நம்ம ஒரு எல்லாரும் எல்லாரும் மாணவரா மாறுனதுக்கு அப்புறம் நாம தான் டைம் வச்சிருக்கோம். 12 வருஷம் டைம் வச்சிருக்கேன். குறைஞ்சபட்சம் 1 வருஷம் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 ம். வகுப்புனா, கிட்டத்தட்ட 1000 வகுப்பாகும் 1 வருஷம் முடியறப்ப. என்னது? 1000 வகுப்பாயிடும். 1000 வகுப்புல ஒரு 500 வகுப்புல கலந்திருந்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதான் ம், அடிப்படை. ம். சரிங்க. சரி. காலையில அந்த 20ஆம் பாடத்த படிச்சேன் இல்லையா? ஆ. அப்போ ஆமாங்க. ம். இது வந்து உப்புக்களை அதிகப்படியான உப்புக்களை வெளியேற்றுகின்ற பொழுது, இந்த உடம்பு நமக்கு தூய்மையான காந்த பண்புகள் உண்டாகிறது. தூய்மையான தூய்மையான ம். இரும்பு சத்து நமக்கு வேணும். ரத்தத்துல தூய்மையான இரும்பு சத்து இருக்கணும். என்னென்ன சத்துலாம் இருக்கணும், அதெல்லாம் இந்த அதிகப்படி இந்த நீரை அருந்துகிறப்போ விஷ உப்புக்கள், உணவிலிருந்து சாப்பிட்ட உப்புக்கள், அப்புறம் மருந்தின் மூலம் செலுத்தப்பட்ட உப்புக்கள், உடம்பில் இருக்கிற அந்த 12 அமைப்பிலிருந்து வெளியே போகுது. 12 அமைப்பிலிருந்து வெளிய போகணும். ஆ 12 அப்ப அமைப்புலருந்து. அந்த 12 அமைப்புல இருக்கிற உப்பையும் வெளியேற்றணும்னா, நாம இந்த நீரை மருந்தா அருந்தினா தான் அந்த உப்பெல்லாம் வெளியே போகும். நீருக்கு வந்து உட்செலுத்துற அதிகாரம் கிடையாது. நீர் வந்து சுத்தமா இப்ப நான் வந்து இப்ப வந்து தேநீர் குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன், பழநீர் குடிக்கிறேன், பழச்சாறு குடிக்கிறேன், எது வேணா வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இயற்கை உப்புக்கள் இருக்குது. நச்சு உப்புக்கள் இருக்குது. என்னது? நச்சு உப்புக்கள். இனிப்பு, புளிப்பு. அது பாருங்க. இனிப்புனா உப்புன்னு அர்த்தம். இனிப்பு, ம். புளிப்பு, கசப்பு, ம். கார்ப்பு, உவர்ப்பு, அப்புறம் தூபர்ப்பு. ம். தூபர்ப்புனா கடுக்கா, நெல்லிக்காய்லாம் வச்சுக்கலாம். உவர்ப்புனா கடல் உப்பு வச்சுக்கலாம். கார்ப்புனா காரமா இருக்கிற மிளகுன்னு வச்சுக்கலாம். காரமா இருக்கிற மிளகாய்ன்னு வச்சுக்கலாம். நல்லது. அப்புறம் ம். புளிப்புனா புளியங்காய் வச்சுக்கோங்க. இனிப்புனா இனிப்பு தேனை வச்சுக்கோங்க. ம். கசப்புனா வேப்பங்காய் நினைச்சுக்கோங்க. வேப்பங்காய், பாகற்காய். கசப்புக்கு ஏதோ ம். சொல்லணும் இல்லையா? பாக்காய் கசக்கும், ம். கரும்பு ம். இனிக்கும், கடுக்காய் துவர்க்குன்னு நம்ம பாடத்துல படிச்சிருக்கோமே இல்லை? இதெல்லாம் வந்து உப்புன்னே எழுதியிருப்பான் ம். பாருங்க. உப்புன்னே எழுதியிருப்பான் அதெல்லாம். இனிப்பு. இனிப்புன்னா இனி கூட்டல் உப்பு இனிப்பு, கூட்டல் ம். உப்பு கசப்பு, கார் கூட்டல் உப்பு கார்ப்பு, உவர் கூட்டல் உப்பு உவர்ப்பு. இதுதான் எப்படி அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உப்புக்கள். உப்புக்கள். இதெல்லாம் உப்புக்கள். இதெல்லாம் வந்து உப்புக்கள். இதெல்லாம் உப்புக்கள். உப்புக்கள். இதெல்லாம் உப்புக்கள். சரி. இதெல்லாம் வந்து உப்புக்கள். உப்புக்கள். சரி. ம். ம். அதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்புனுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை. பிண்டம் சுருங்கின் பிராண நிலைவரும். உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. உண்டி சுருங்கின் ம். உபாயம் பலவுல. கண்டம் கருத்த கபாலி மாமே. கண்டம் கருத்த கபாலி. கண்டம் கருத்தம்னா கபாலி மாமே. அப்போ இந்த அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்னா அண்டம் சுருங்கி விரிஞ்சிட்டே இருக்கும். அது தானா விரியும். நம்ம நான் வந்து ஒரு குழந்தை உண்டாகும் பொழுது தானா பிரிஞ்சு தானா சேரும். தானா பிரிஞ்சு தானா சர்றன்னு பெருசாயிட்டே போகும். அதுக்கு நீ சாப்பிட்ற இட்லி தோசையில சம்மந்தமே கிடையாது. அப்படித்தானே அரவாளி? இன்னும் அரவாளி. விரிஞ்சினே போகுது ஐயா. யாருக்கும் தெரியல எவ்வளவு விரிஞ்சினே போகுது சுருங்கி யாருக்கும் கண்டுபிடிக்க முடியுது ஐயா. அது என்ன இட்லி சாப்பிட்டுட்டு தான் அது பிரியுதான்னு கேட்கறேன். ம். அப்படி பார்த்தேன்னா மைக்ரோ ஆர்கானிக்ஸ் உலகத்துல இருக்குது. பூமிக்குள்ளே கடல் எங்க அதுல தானா பிரிஞ்சு தானா சரி. அதுல ஏன்னா இட்லி போடுறீங்களா காப்பி போடுறீங்களா? எல்லா இயற்கை ஆராய்ச்சி பண்ண உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும். இயற்கை ஆராய்ச்சி பண்ணோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும். நாம நம்ம போதைப் பொருளை போட்டே இருக்கிறோம். போதைப் பொருள் போட போட இயற்கையை தெரியாம போயிருது. அப்ப உடம்பு அழியற பத்தி தான். உடம்பு நோய் வரும் பொழுதுதான் ஐயையோ அப்படின்னுது. என்னது? இதை தப்புன்றமே, ஐயையோ!
ஐயையோ ஐயையோன்னு யார் சிந்திக்கிறாங்க? கோடியில ஒரு ஆள் தான். கோடியில ம். ஒரு ஆள் தான். ஆ, கோடியில ஒரு ஆளுக்கு அல்ல, ஒரு கோடியில ஒரு 10, கோடியில ஒரு 100 பேர் வச்சுக்கலாம். 100 பேர். இப்ப நாம வந்து ஒரு 100 ம். பேர் தான் இருக்கோம். இந்த 100 பேர் எங்க? மிச்சம் இருக்கிற மக்கள் எங்க? ஆ? ம். இப்ப 100 பேர், இந்த ஒரு ஐயா கோடியில 100 பேர் 1000 இனி ஐயா 1000 இனி இங்க வந்தா கூட ஒண்ணும் மாத்த முடியாது போல ஐயா. முடியாது. நீங்க பாண்டிச்சேரி பூரா இனியனா மாறினா கூட முடியாது. அதுக்கு எதிராக 4 பேர். அதுதான் இயற்கை ம். நோக்கமே. நீங்க நல்லது ம். நல்லதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலும் கூட ஒத்துக்க மாட்டாங்க. நல்லதுன்னு ஏன்னா மனம் மாற்றம் நடக்காது. இப்ப நீங்க தான் நடந்து ஆரோக்கியம் பண்ணி நீங்க வந்து யோகா பயிற்சி பண்றீங்க. இப்ப யோகா பயிற்சின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. யோகா பயிற்சி பண்றீங்க. யோகா மருத்துவம் நீங்க பண்றீங்க அப்படின்னு உங்க வீட்டுக்காரருக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தெரியும், ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க நண்பர்களுக்கு சுத்தமாவே தெரியாது. குடும்பத்திலேயாவது பாக்குறாங்க, இந்த 2 மாசம் பார்த்து என்னமோ யோகா பயிற்சிங்கிறாரு, என்னமோ சாப்பிட்றாரு, ஆரோக்கியமா இருக்காரு. உடம்பு எவ்வளவு குறைஞ்சிருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ குறைஞ்சிருச்சா? பாண்டிச்சேரி அரவாளி. ஆமா ஐயா, ஒரு 5 கிலோ குறைஞ்சது ஐயா. ஆமா. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அந்த கழிவுகள் வெளியே போகுது. இந்த கழிவுகள் வெளியே போறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது இது வந்து அது நமக்கு மட்டும் தான் ஐயா, எனக்கு மட்டும் தான் தெரியுது ஐயா. கழுவி கழுவி போறது, உடம்பு ஆரோக்கியம், உள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. அந்த பாரு என்ன டல்லாங்கிறான், ஒரு மாதிரி இருக்கிறான், போறான்னு நம்மளை போட்டு நீங்க என்ன நோண்டுறாங்க. பண்ணீங்கன்னா, நீங்க மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பதில் பேசக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன்? இது மனம் சம்பந்தப்பட்டது. என்னது? ம். அப்படி மனம் சம்பந்தப்பட்டது. அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா, ஆமா, யோகா இப்படிதான் ஐயா பயிற்சி சொல்றேன் ஐயா. பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலையா? அவ்வளவுதான். நான் யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். மனம், அவ்வளவுதான். உடல் யோக பயிற்சி. சம்பந்தப்பட்டது. ஆ, மன உடல் ம். சம்பந்த யோக பயிற்சி பண்ற, மன உடல் ம். சம்பந்தப்பட்ட அதோட ம். நிறுத்திக்கணும். ம். சரி, அவ்வளவுதான். எப்படின்னு கேட்டா ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். எப்படி செய்யறேன்னு கேட்டா ஃபோன் நம்பர் ம். கொடுத்துருவோம். அப்படிதான் ஏன் கொடுத்துறது யாராவது கேட்டா? அப்படித்தான் அந்த நீங்க லோகேஸ்வரி வந்தாங்க. சரியா? ம். அதுதான் ம். சிறந்த வழி. நம்ம விளக்கி நான் வந்து அந்த விளக்கிடுவேன். அதுல அவங்க ம். விருப்பப்பட்டாங்கன்னா மாணவரை சேர்ந்து குணமாக்கிக்கிறேன். அதோட நம்ம நிறுத்திக்கணும். ம். நீங்க விளக்கம் சொல்லணும்னா நீங்க தனிப்பட்ட முறையில யூடியூப் வச்சு பேசணும். யூடியூப் வச்சு பேசி மக்களுக்கு சொல்லணும். நீங்க தனிப்பட்ட முறையில ம். பேசினா இப்ப எங்கிட்ட கோபியில அத்தனையோ பேர் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில அவங்கள என்ன பேசுறதே இல்லை, யார்ட்டும் பேசுறது இல்லை. எங்கேயோ இருந்து நீங்க கத்துக்கிறீங்கன்னா இவங்க தான் வர முடியுமே தவிர இங்க இருக்கிறவங்க யாரும் ம். வரமாட்டாங்க. இங்க இருக்க யாரும் வரமாட்டாங்க. வர தெரிஞ்சாலும் கூட இவனுக்கு என்ன தெரியும் வரமாட்டாங்க. அப்படின்னு நான் பேசுறது உங்களுக்கு புரியுமே வரமாட்டாங்க. தவிர கோபியில இருக்க மக்களுக்கு நான் யாரு என்னன்னு தெரியும். அப்படி பார்த்து லட்சக்கணக்கு பேர் கோபியில எனக்கு தினம் வரணும் ம். வரமாட்டாங்களே. ஆமாங்க. என்னை பாக்குறவங்க கூட என்னை பாக்குறது இவருதானா அப்படின்ட்டு போயிடுவான். என்னது? இவர்தான் நானு. நான் என்ன ஆராய்ச்சி பண்றேன், எப்படி சொல்லி கொடுக்கணும், ஏதாவது தெரியுமா? தெரியாது. இல்லைங்க ஐயா, ஒரு ம். ஜடாமுடி எல்லாம் வச்சு பட்டையும் கொட்டையும் போட்டிருந்தா 1000 பேர் வருவான் ஐயா. நீங்க பாட்டியம் பாட்டி. சிம்பிளா ஆமா. இருக்கிறீங்களா, அதனால வரவே கஷ்டம் தான். ஆ, சரி. நான் நான் மருத்துவம் பண்றவங்க எப்படிங்க அந்த வேடம் போட முடியும்? நான் மருத்துவம் பண்றேன். நான் வந்து ம். இன்னும் மக்களை மருத்துவம் பண்றேன். என்ன சுத்தப்படுத்துறேன். அப்புறம் நான் வந்து தேவையான வெளியே போனாலும் போயிட்டு வர்றேன். என்ன சராசரி மனிதனோடு இருந்து யாரோடு ஒட்டாம இருக்கிறேன். சராசரி மனிதனாக இருந்து மனித ம். பார்வையில நான் சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நான் சுத்தப்படுத்துறேன். சுத்தப்படுத்துவன் போய் எப்படி நான் அந்த வேடம் போட முடியும்? எனக்கு அந்த வேடத்தை மேல நம்பிக்கை இல்லை. அந்த வேடம்ங்கிறது முதல்ல அடிப்படை தப்பு இல்லையா? வேடம்ங்கிறது உண்மையா இன்னும் வேடம் போட்டு பண்ணக்கூடாது ஐயா இதை. எதுக்கு வேடம் போடணும்? அப்ப எனக்கு என்ன நோக்கம்? அப்ப அப்படி பார்த்தா நான் யோகிகள்லாம் வேடம் போட்டு இருந்தாங்களான்னு கேட்கறேன். வெங்கடேசன் வேடம் போட்டுட்டு இருந்தாரா? வெங்கடேசன் கண்டுபிடிச்சு அவர் வேடம் போட்டாரு. என்ன வேடம் போட்டா தான் அப்படிங்கிறது என்ன அடிப்படை தவறான சிந்தனையில மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான் ஐயா. ஒரு கோயில்ல ஒருத்தர் சாமியா இருந்தா ஒண்ணுமே தெரியாது, கடவுள் என்னன்னு தெரியாது, தான் எதுக்கு பிறந்தணும்னு தெரியாது, அவன் பின்னால 1000 பேர் போயிடுறான் ஐயா. அதுதாங்க அதான் பன்றி கூட்டம்ங்கிற. அதான் பன்றி கூட்டம். வந்து நான் மருத்துவ வகுப்பு பேசுறேன். நான் நான் மருத்துவ வகுப்பு பேசுறேன். நான் அறிவியல் ஆராய்ச்சி பண்றேன். இதை ஆராய்ச்சி பண்றேன். புதிய புதிய கண்டுபிடிக்கிறேன். இப்படி இருக்கிறவன் நான் சராசரி மனிதர்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிறேன். சராசரி மனிதர்களிருந்து வேறுபட்டு இருக்கிறேன். அதனால என்னை அதாவது பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்ததுதான். பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்ததுதான். என்னை பார்த்து என்ன தெரியும் நினைக்கிறோம் இருப்பான். இவருக்கு ஏதாவது தெரியும் நினைக்கிறேன், எவனா சொல்லிட்டு இருப்பேன். நீங்க ஏதாவது தெரியும் நினைக்கிற வர்றீங்க, நான் இதை பற்றி சொல்லிக்கிறேன். நான் இதுல இருந்து தான் சொல்லித்தரேன். என் சொந்த கருத்து எதுவும் கிடையாது. அந்த வலிமை சேர்ப்பதற்கு சொல்லுவேன் தவிர இப்ப நான் சில சான்றுலாம் சொல்றேன். இந்த மாதிரி பரமஹம்ச யோகானல் இருக்குது, பைபிள்ல லூக்காஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்குது, அப்புறம் கிரியா யோகம்னா ரத்தத்தில் இருக்கிற சுத்தப்படுத்த சொல்லியிருக்குது. இதெல்லாம் எடுத்து சொல்றேன். ஏன்னா இதற்கு சார்பாக, அதாவது அகத்தூய்மை மாறி, அகத்தூய்மையும் கிரியா யோகமும் சம்பந்தமுடையது. அகத்தூய்மை மாறித்தான் கிரியா யோகம். கிரியா யோகம் மாறது அகத்தூய்மை. இப்போ கிரியாகத்துல என்ன கிரியா யோகம்னா கிரியான்னு தெரியுமா? செய்தல்னு அர்த்தம்.
கிரியைன்னா செய்தல். என்னது? கிரியைன்னா செய்தல். அவ்வளவுதான். கிரியை, கிரியேஷன், அப்படித்தான். செக்ரேஷன், கிரியேஷன், இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து வினையை குறிப்பது. ஒரு செயல், அந்த கிரியான ஒரு செயல் வினையை குறிப்பது. செயல் செய்யற வினையை, வினைன்னா செயல்னு அர்த்தம். ஒரு செயலை தூய்மையா செய்கிறாயா, ஒரு செயலை நான் சொல்றேங்களா, ஒரு ஒரு சுத்தமா செய்ய தெரியாதா, அந்த மாதிரிதான் கிரியா என்றால் செய்தல் என்று பொருள். கிரியா யோகம்னு செய்கின்ற யோகம்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை அது. நீங்க கிரியா யோகம்னு என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என்னது? என்னமோ. என்ன தயாளன்? பாண்டிச்சேரி அரவாளி? ஆமா ஐயா, ஆமா, ஏதோ தவறா அது வேற ஏதோ நமக்கு அப்பாற்படன்னு நினைச்சுக்கிறோம் ஐயா. கடைசியில பார்த்தா நீங்க சொல்றத விஷயம் தான் உண்மை ஐயா. கிரியாங்கிறது செய்தல். என்னது? செய்தல். ஆமா, அது தமிழ் விளக்க கிரியா, கிரியைன்னு செய்தல்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சமஸ்கிருதம்ங்கிறோம் இல்லையா, கிரியா, இந்த கிருதம் தான் கிரியாவா வருது. கிருதம்னா செய்தல், சமக்கிருதம்னா சமன் செய்தல்னு அர்த்தம். இப்ப கிரியைன்னா சரி செய்தல், வினை செய்தல் அர்த்தம். அதுதான் கிரியா யோகம், வினை செய்தல்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை அதுல. அப்புறம் அதுக்கு உள்ள போய் என்ன சொல்றான்னு பார்த்தா தான், அப்ப என்ன சொல்றான்னு, அதுல ரத்தத்தில் இருக்கிற கார்பனை அகற்றி பிராண சக்தி உள்ளே செலுத்துன்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான் சொல்லியிருக்கான். இத வந்து யோகதா சக்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்லித்தர முடியும் சொல்றான். நான் அதிக விளக்கம் இதில் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நான் அதிக விளக்கம் நான் இதில் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. யோகதா யோகா சக்தி நீங்க மேற்கு வங்கத்துக்கு அதுல பயிற்சி பெற்றவங்க தான் சொல்ல முடியுமே தவிர, நான் லேசாக இதை பத்தி சொல்லி முடிக்கிறேன்னு அதை சொல்லி முடிச்சிடுறாங்க. அதை பத்தி கிரியாவை எப்படி அது என்ன சொல்லிட்டான், கிரியாயோகம் என்பது மன உடல் சார்ந்த எளிய பயிற்சி. அது நல்லா புரியுது. அப்புறம் ரத்தத்தில் இருக்கிற கரிமத்தாதுக்களை அகற்றி பிராண சக்தி உள்ளே செலுத்துவதன் மூலமாக ஒரு யோகியாவன் அசுத்த ரத்தம் பாய்வதை தடை செய்கிறான். இது அற்புதமான வரி. அப்ப கார்பனை எப்படி நீக்குவீங்க நீங்க? இப்ப கார்போஹைட்ரேட் சொல்லி வச்சுட்டான். நாம உணவு பழக்கத்து பல்வேறு காரணத்துக்காக நம்ம வந்து சிறு சிலது விவசாய தொழில் பண்ணியிருப்போம். அதுக்காக போதைப் பொருளாக நீசி தண்ணி சாப்பிட்டுருப்போம். அந்த நீச தண்ணி பழக்கத்தில் நம்ம தொழில் செய்து நிலையான நிலைக்குடியா இருந்திருக்கிறோம். நிலைக்கு காடோடி மாதிரி நாடோடி மாதிரி ஓடாம நிலைத்த குடியா இருந்திருப்போம். அப்ப வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே காட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. எல்லாருமே 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படிங்க மனிதன் இருந்திருப்பான்? எல்லாரும் காட்டுக்குள் தோட்டத்துக்குள் தான் இருந்திருப்பான். கும்பகும்பலா ஆத்தோரம் எங்க எங்கேயோ தங்கி காலத்து ஓடி இருப்பான். இன்னைக்கு நீங்க பாண்டிச்சேரி வச்சுக்கிட்டு 6 ஆண்டுக்கு முன்னாடி கணக்கு போடலாமா? பாண்டிச்சேரி இன்னைக்கு டுருன்னு ஓடுறத வச்சு, சென்னையில ஓடுறத வச்சு, ஜப்பான்ல ஓடுறத வச்சு, இப்படி அப்படித்தான் நம்ம பழகிடு. மண்டையில அப்படி ஏறிடுது. மண்டையில ஓ இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்படி கிடையவே கிடையாது. அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருப்பேன்? 100 வருஷத்துக்கு முன்னாடி தடமே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் தடமே கிடையாது. எல்லாம் ஒத்த தடம். என்னது? ஒத்த மாட்டு தடம், வண்டி தடம், மாட்டு தடம். இதுதான் என்னது? 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் எப்படி இருந்திருக்கு? ஒண்ணுமே. 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் விவசாயம் நல்லா பெருமானூர்ல வரைக்கும் விவசாயம், மானாவாரி விவசாயம். இன்னைக்கு குப்பை மேடா மாறி போச்சு. அதை வச்சு கணக்கு போடலாமா? பெருமான் நல்லூர்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன தெரியுமா? நெல்லு விளைந்த இடம்னு அர்த்தம். பெருமான் நெல்லூர்னு பேருங்க. என்னது? பெருமான் நல்லூர். அங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் பாருங்க. அந்த சிவன் பெருமான் போயிருக்கீங்களா? தயாளன்? இல்லையா. பெருமண்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா பைக் இருந்தா ஒரு நாளைக்கு போவாங்க. போனா அங்க சிவன் கோயில் இருக்குது. அந்த நாலு திருப்பூர் பிரிகிறது, இந்த பக்கம் சென்னை கோயம்புத்தூர் பிரிகிறது, இந்த பக்கம் ஈரோடு போறது, அந்த பக்கம் கோபி பிரிகிறது. அந்த 4 முக்கு இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்துல அது பேர் வீரபாண்டி. அதுல வீரபாண்டி கிராமம் சேர்ந்து, அதுல வீரபாண்டி விக்கிரவாண்டி என்னமோ சொல்லுவாங்க. வீரபாண்டி அங்க சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு நானே பொண்ணு போயிருந்தேன். அது வந்து கல்வெட்டு இருக்குதுங்க. என்னது? கல்வெட்டு, ஏராளமான கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு ஆராய்ச்சிக்காக நான் என் பொண்ணு கல்வெட்டு ஆராய்ச்சி படிச்சுவாங்க. கல்லூரி ஒரு ஆண்டு. ஆமா, இப்ப கல்லூரி முனைவராக இருக்காங்க, பேராசிரியர் இருக்காங்க. அவங்க கல்வெட்டில் ஆய்வு பண்ணி திறனாய்வு பண்ணி கல்லூரிக்கு பாடத்திட்டத்தில் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அது இருக்கட்டும். அப்ப நாங்க போயிருக்கிறேன். அது பேர் பெருமான் நல்லூர்னு பேருங்க. இப்ப பெருமான் அது ஒரு காலத்துல ஒரு காலத்துல நிறைய பெருன நிறைய விளைந்த நெல்லூர்னு பேரு. அதுக்கு பெருமான் நெல்லூர் ஆகி போச்சு. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, நெல்லூர் என்ன ஆகி போச்சு, நல்லூரா மாட்டுது. நெல்லூர்னா நெல்லு விளையிறதுன்னு அர்த்தம். என்னது?
நெல்லு விளையிறது. மணச்ச நெல்லூர் நெல் இன்னைக்கு. விளை நெல் விளையிற பூமி தான். அந்த அளவுக்கு மானாவரியும் தண்ணி இருந்ததுக்கு இன்னைக்கு தண்ணியே 1000 அடி கீழே போயிடுது. அப்ப எங்க விளையும்? சுடுகாடா மாறிடுது எல்லாம். இதுதான். அப்போ அப்ப பாத்தீங்கன்னா மானாவரி தான். எங்க பார்த்தாலும் கடலக்காய் விளைஞ்சு கிடக்கும். நானே நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து அவனாசில இருந்து கோயம்புத்தூர் போற பாத்தீங்கன்னா எல்லா 2 பக்கம் பாத்தீங்கன்னா பருத்தி விளைஞ்சு கிடக்கும். பருத்தி விளைஞ்சு ஆ, கிடக்கும். விளைஞ்சு கிடக்கும். இப்ப அப்படி இருக்குதா? ஆமாங்க. அது புறமே நீங்க சொல்ற மாதிரி காட்டன் மில் உள்ள ஏரியா தானுங்க அதான் ஃபுல்லாவே. பருத்தி விளைஞ்சதுங்க. அதிகமா தமிழ்நாட்டிலே ஆமா அதிகமா பருத்தி விளையிற வந்து இந்த பக்கம் தான். அது பூரா கரிசல் பூமி. பூரா கரிசல், ஆமாங்க. கருப்பா இருக்கு பூமி. கோயம்புத்தூர் ஆமா. பழைய பூரா பழைய பழைய கோவை மாவட்டம் தாயா அதிகமான பஞ்சு உற்பத்தி. ஆமா. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கரை மானாவரியே விளைஞ்சு கிடக்கும். அதனாலதான் அங்க பஞ்சு ஜிடி நாடெல்லாம் அப்பதான் வர்றாரு. அப்பெல்லாம் இருந்தாரு மிகப்பெரிய அறிவாளி. சரியா? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாரு. சரி. அது இது வாங்கிட்டீங்களா? எல்இடி லைட் வாங்கிட்டீங்களா? 2 டேரசெல் வாங்கிட்டீங்களா? அந்த 16 லைட் வச்சு எறீங்க. வாங்கிட்டேங்க. இந்த பிரெட் போர்டு ஒன்று வாங்கிக்கங்க. சரிங்க. பிரெட் போர்டு அப்படிங்களா? பிரெட் போர்டு 4 பல்ப் வாங்கியிருக்கீங்களா? அது வேண்டாம், அது இருக்கட்டும். பிரெட் போர்டு ஒன்று வாங்குங்க. அது ஒரு எலக்ட்ரானிக் கடைக்கு போனோம். பிரெட் போர்டு ஒன்று வாங்கிட்டு ஒரு 20 எல்இடி வச்சு ஒரு சரிங்க. டீரோசல் வச்சு கனெக்ஷன் பண்ணி 20 எல்இடி வச்சு பச்சை வச்சாலும் சரி, வெள்ளை வச்சாலும் சரி, சேப் வச்சாலும் சரி, ஒரு 6 நாள் செக் பண்ணுங்க. அவ்வளோ வேகமாக எரிஞ்சுட்டே அது வந்து என்ன சரிங்க. பண்ணுதுன்னா அந்த இதுல இந்த மேக்னெட் எஃபெக்ட் தான் நடக்குது. அது யாருக்கும் இப்ப எங்கிட்ட கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு. இன்னொன்று முட்டாள்ரா அப்படின்னு எழுதியிருக்காரு. என்னை பார்த்து உனக்கு அறிவியலைன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பாராமேக்னெட் எஃபெக்ட் அவருக்கு ஒண்ணுமே புரியல. கிராஃபைட்னா என்னமோ கிராஃபைட் கிடையாது, அதுக்கு பேர் கிராஃபின்னு பேரு. நம்ம இந்த கிராஃபைட் குச்சின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கிராஃபைட் குச்சியே கிடையாது, அது இல்லையா? கிராஃபின் குச்சின்னு இப்ப பேரை மாத்திக்கணும். என்ன குச்சின்னு மாத்திக்கணும்? கிராஃபின் குச்சி. கிராஃபின். 200 வருஷமா கிராஃபைட்னு சொல்லி, கிராஃபைட்னா மின்சாரத்தை கடத்தாதுன்னு அர்த்தம். ஆனால் கிராஃபைட் மின்சாரம் கடத்துன்னு தெரிஞ்சுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காக்காரன் எவரிடி பேட்டரி கண்டுபிடிச்சான். என்ன பேட்டரி? எவரிடி பேட்டரி. அவன் தான் கண்டுபிடிச்சான். மின்சாரம் கடத்தாம இருந்தா ரெசிஸ்டர்னா மின்சாரத்தை தடை செய்யறதுன்னு அர்த்தம். மின்சாரத்தை தடை செய்தா கிராஃபைட் அந்த பேட்டரிக்குள்ள வைப்பானா? முடியாதுங்க. ரெசிஸ்டர்னாலே மின்சாரத்தை வெப்பமா மாத்தி லாஸ் பண்ணிரும். ரெசிஸ்டர் நடத்தி அர்த்தம் மின்சாரத்தை வெப்பமா மாத்தி லாஸ் பண்ணிரும். அதான் ரெசிஸ்டர்னு அர்த்தம். ரெசிஸ்டர்னா தடை பண்ணி சக்தியை வந்து விரயம் பண்ணிடும். சக்தியை வந்து விரயம் பண்ணி. அதுதான் ரெசிஸ்டர்னு பேரு. இது யாருக்கும் புரியாது. இப்போ கிராஃபைட் கிடையாது. கிராஃபைட்டுங்கிறது கிராஃபின். கிராஃபின் என்ன பண்ண வேகமா மின்சாரத்தை கடத்தும். வேகமா தடையில்லாம கடத்தும். அதனாலதான் வந்து 4 குச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு 20 எல்இடி வாங்குங்க. வெள்ளையோ பச்சையோ ஏதோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த பிரெட் போர்டு ஒன்று வாங்கி கையோட சொருகி கொடுங்க. கையோட சொருகிட்டு வச்சு அதை வாட்டுக்கு 7 நாள் எரிஞ்சு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. சரியா? அதெல்லாம் எல்லாரும் செஞ்சுட்டாங்க. எல்லாருமே நம்ம குரூப்ல எல்லாருமே இந்த 2 வச்சு செஞ்சுட்டாங்க. நான் வந்து அடுத்தது என்ன சொல்றேன்னா, அந்த பிரெட் போர்டு ஒன்று வாங்கிருங்க. எல்லாரும் ஒரு 50 ரூபா வரும். ஒன்று வாங்கிட்டு 20 எல்இடி வச்சு இதே மாதிரி டீரோசல் வச்சு அந்த கம்பி 2 அந்த சின்ன ஓட்டையில சொருகி கொடுத்துருங்க. அப்படியே வரிசை. நான் இப்ப படம் அனுப்பிச்சிருக்க பாரு, பாத்தீங்களா இல்லையா? அதை பாருங்க. நான் படம் வீடியோல பாக்குறீங்களா இல்ல? காட்டுறது பாக்குறீங்களா இல்லையா? கையில காமிக்கிறேன்னா இல்லையா? பாத்தீங்களா? முயற்சி பண்ணுங்க. பையன் எலக்ட்ரானிக் படிக்கிறாரு இல்லையா? சிவில் இன்ஜினியர் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். உங்க பையனை செய்ய சொல்லுங்க. சரியா? பாருங்க. அப்புறம் பரமேஸ்வரி பையன் கூட இன்ஜினியர் தான். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா? என்ன சிவில் இன்ஜினியரா? பரமேஸ்வரி உங்க பையன் சிவில் இன்ஜினியரா? பரமேஸ்வரி சிவில் இன்ஜினியர். அவரை செய்ய சொல்லுங்க. நீங்களே செஞ்சு பழகுங்க. அதுவே அவரால் இதெல்லாம், அதாவது இது வரைக்கும் நம்ம சொன்ன தப்பெல்லாம் ஒரு தடைன்னு தப்பாவே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது இது தடை உண்டாக்குறதுன்னு 1827 கிராஃபைட்டுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அது மண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த செம்பு கம்பிக்கு போட்ட விதியை வந்து கிராஃபைட்டுக்கு ஒருத்தன் என்கிட்ட பேசிட்டே இருக்கிற ஒரு இன்ஜினியர் என்கிட்ட, நீ கற்பனை பண்றத தப்பு, நீ முட்டாள்னு எழுதியிருக்காரு என்கிட்ட. சரின்ற வேண்டியதுதான். சரி கப்பா, நான் முட்டாள் தான். முட்டாளும் வேற கண்டுக்காம போட்டே இருக்க வேண்டியதுதான். கிராஃபைட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது கிராஃபைட்டே கிடையாது. கரிக்குச்சியே கிடையாது. அந்த பேரு தான் கரியா எழுதுனா கருப்பா வருமே தவிர, அந்த கீழே எழுதுறப்ப கருப்பா வருது பத்தி அத்தனை கிராஃபின். அது கிராஃபின்னா மின்சாரத்தை வேகமா கடத்தும்னு அர்த்தம். மின்சாரத்தை வேகமா கடத்தும். அதனாலதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி எவரிடிக்கார என்ன பண்றான், அப்புறம் தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அடாடா, இது வரைக்கும் அவன் தான் உலகத்துல முதல்ல அந்த எவரிடி பேட்டரி தயாரிச்சு அதுக்கு நடுவுல கருப்பு குச்சி வச்சான்.
அது மின்சாரத்தை தடை செய்யற மாதிரி தான் அவன் வைப்பானா. நம்மளை விட அமெரிக்காக்காரன் பல மடங்கு அறிவியல மூத்தவன். என்னது ம்ஹும். பல நீங்க மடங்கு அறிவுல மூத்தவன். அறிவு. முதல்ல பேட்டரி கண்டுபிடிச்சவன் அவன் தான். மலிவா இந்த சின்ன பேட்டரி திருவணும், அதுக்கு பேர் டபுள்ஏ பேட்டரின்னு வச்சுக்கிறீங்களா, அதான் முதல்ல அவன் டிசைன் பண்ணான். இன்னைக்கு உலகம் அதை தான் வித்துக்கிட்டு இருக்கு. ஆமாய்யா. 1890 எப்ப ஒரு 1800 நூற்றாண்டுக்கு முன்னாடி. நூற்றாண்டா 125 130 ஆண்டுக்கு முன்னாடி. இதுவே 130 ஆண்டுக்கு முன்னாடி டிசைன் பண்ணோம். அவர் ராணுவத்துக்கு பயன்படுத்தி எல்லாமே. அதுக்கப்புறம் தான் எல்லா நாடுகள்லையும் அந்த யூனியன் கார்பைடு நிறுவனத்தை தொடங்கினான். அங்கதான் இப்ப எல்லா நாடுகளையும் பரவுச்சு. அவன் என்ன பண்ற, இது மின்சாரத்தை கடத்துது. அப்புறம் தான் கடவுள் அப்புறம் அந்த யாருக்குமே தெரியாது. அவனை எவனோ ஒரு விஞ்ஞானி பார்த்திருப்பான். என்னடா மின்சாரத்தை கடத்துது, இது வேற கறி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னும் சில பேர் இது ஈயம் நினைச்சிட்டு இருக்கிறான். என்னது EM. ஈயம்னு நினைக்கிறானுங்க. ஐயோ, அதை விட கொடுமையானது ஈயம் நினைக்கிறான். அது என்ன பென்சில் லெட்டுங்கிறான். லெட்டுன்னா ஈயம்னு அர்த்தம். ஈயம் எப்படியா கரையும்? ஈயம் எப்படி? ஒண்ணுமே புரியல. ஈயம் வந்து மின்சாரத்தை மெல்ல கடத்த சூடாயிரும், உருகி போயிடும், உருகிரும். என்னது உருகிரும். செம்பெல்லாம் செம்பு உருகாது, அலுமினி உருகாது, லேசா உருகாது. இது எப்படின்னா லேசா சால்ட்ரிங் பட்டவை டைன்னு சால்ட்ரிங் பண்றது பாருங்க. இவன் லேசா பட்டவை சைன்னு உருகிரும். அதனாலதான் மின்சாரத்துக்கு அது பயன்படுத்த முடியாது. சால்ட்ரிங் பண்றதுக்கு பயன்படுத்த தவிர அது ஒயரா மாத்திரம் இப்படியும் வளைஞ்சு போயிடும். ஹெவி ஓட்டு பாஞ்சுன்னா உருகி கட்டாயிரும். அதனால அதை பயன்படுத்தவே முடியாது. அவ்வளோ வந்து லாஸ் பண்ணது. ஹீட் டக்குன்னு தூண்டிடும். இதுல கண்டுபிடிச்சாங்க. இப்ப மலிவா இருக்கிறது அலுமினியம் மட்டும்தான். காப்பர் விலை உயர 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 இப்ப அலுமினியம் போயிட்டு இருக்குது. இப்ப அலுமினியம் மட்டும்தான் மலிவா இருக்கு. அதுவும் பயன்படுத்த முடியும். நான் பண்றது மண்ணு, இந்த கிராஃபைட்டுக்கு ஒரு மண்ணு. அந்த மண்ணு வந்து வித்தியாசமான மண்ணு, மின்சாரத்தை பயங்கரமா கடத்துற மண்ணு. எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும், எவ்வளோ லோடு கொடுத்தாலும் ஹீட்டே ஆகாது. எவ்வளோ ஹை வோல்ட் கொடுத்தாலும் 3 mm வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபைட் குச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ் இருக்கும். நம்ம பென்சிலே வந்து 2 mm திக்னஸ் இருக்குது உள்ள. அது 8B 10B பென்சில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 8B பென்சில் கரெக்டாக இருக்கும். 8B பென்சில் தான் 10B அதெல்லாம் கிடைக்குது. ஒரு 5 ரூபா வரும் அந்த பென்சில், அவ்வளோதான். அதனால இந்த பிளட் போர்டு வாங்கி முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. யாரும் கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே ஒரு 2 செஞ்சுட்டீங்க இல்லையா? இது பார்த்தா அழகா இருக்கும். ஆமா, அழகா இருக்கும். 7 நாள் எரியும். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் 2 லைட் எரிக்கலாம். அதில் குறைஞ்சி வரும். 3 வோல்ட் இருந்து 2.2 வோல்ட் வந்து எரியாது. அதுக்கப்புறம் அமைதியான மரணம். எதுவுமே வெடிக்காது, சாகாத அமைதியான மரணம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, 2 LED வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு மாசம் 2 மாசம் எரிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு எதுக்கு சொல்ற, இதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடலும் இந்த மின்கலம் 2 ஒண்ணுதான். அதுவும் கார்பன் தான், இதுவும் கார்பன் தான். அதுவும் மேக்னெட் தான், இதுவும் மேக்னெட் தான். அது இயற்கையான மேக்னெட்டு, நம்ம உடம்புல இயற்கையான மேக்னெட்டு. நம்ம உடம்பு இயற்கையாக பிரிகிறது, அதுவும் இயற்கையாக பிரிகிறது. எது இயற்கையாக பிரிக்கிறதோ, எது இயற்கையாக சேர்கிறதோ அது ஆபத்து தராது. செயற்கையை பிரிச்சு அணு உலையில பண்றாங்க இல்லையா? அணு உலையில கூடங்குளத்துல பண்றாங்க, கல்பாக்கத்துல பண்றாங்க, இந்தியாவில் போற அணுமின் அதெல்லாம் ஆபத்தானது, பயங்கர ஆபத்தானது. ஆபத்துன்னு எல்லா விஞ்ஞானிகளும் தெரியும். ஆனால் யாரும் அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா வேற வழியிலே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அதுக்குதான் மாற்று தீர்வுது. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தது. அதனாலதான் 2 பேட்டரி வச்சு செய்ய சொன்னது. இப்போ வாய்ப்பு இருக்கும், பிரெட் போர்டு வச்சு செஞ்சீங்கன்னா தயாளன் பண்ணலாம், அவரு பண்ணலாம். பாண்டிச்சேரி அரவாடி பண்ணலாம். ஒரு நாளைக்கு போனே இந்த பிரெட் போர்டு ஒன்று வாங்கிட்டு வாங்க ஐயா. சரி, சரிங்க. சரிங்க. செஞ்சு பாருங்க. நாளைக்கு வாங்கிடுறேன். வித்தியாசம் செய்யுங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப நான் காட்டுற சிம்பிள். பிரெட் போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்து அப்போவே 20 LED வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு கலர்ல வாங்கிட்டு வந்து 4-5 கலர்ல, வெள்ளையில ஒரு 5, பச்சையில ஒரு 5, அப்புறம் வந்து 3 கலர்ல ஒன்று இருக்கு, அது ஒரு 5 வாங்கி 15 வாங்கி 20 வாங்கி போடுங்க. 2 டியூராசெல் ஏற்கனவே இருக்கிறதுல வாங்கிக்க. கிராஃபைட் குச்சி இருக்குது இல்லையா? இனிமேல் கிராஃபைட் குச்சி இல்லை, அது கிராஃபின் குச்சி. அது கறிக்குச்சி இல்லை, அதுக்குள்ள ஒரு வயரம் இருக்குயா. அதுக்குள்ள என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த கிராஃபின்ங்கிறது அது என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானிகள் அதுக்கு தான் நோபல் பரிசு வாங்கினாங்க. அது இரும்பை விட 200 மடங்கு உறுதிங்கிறாங்க. கற்பனையே பண்ண முடியல. என்னது? இரும்பை விட உறுதி 200 மடங்கு. எத்தனை மடங்கு? 200 மடங்கு. இதுதான் நோபல் பரிசு. அது கிராஃபின் அப்படின்னு கண்டுபிடிச்சு. அது ஒற்றை அடுக்கு, அதுக்கு உருவமே கிடையாதுங்கிறான். உருவமே 3D. இப்போ நாமளே 3D, மூஞ்சி தெரியுதுல 3D. நீங்கள் உலகமே 3D தான், முப்பரிமாணம். நீளம் அகலம் உயரம் உண்டு. ஆனால் அதுக்கு நீல அகலம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வந்து முப்பரிமாணம் கிடையாது. அப்படின்னா எடையற்றதுன்னு அர்த்தம். என்னது? அந்த இடத்துல நின்று இருக்குது, தூரிய மாதிரி ஆடிட்டு இருக்குது. லேசா மின்சாரத்தை கொடுத்துன்னா டைன்னு சுத்துது. என்னது?
பலியும் சுத்து. ஆஹ் இந்த ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது பாத்தீங்களா, இப்படி முறுக்குனா உயின்னு போகும், பாத்துருக்கீங்களா இல்லையா? ம். யார் ஆமாங்க. எலக்ட்ரிக் இதுல யார் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க? இதுல யாராவது வச்சிருக்கீங்களா? ஆமாய்யா. எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல பிக்கப் பயங்கரமா இருக்குங்க. அது காரணம் தெரியுமா? உள்ள மேக்னெட் தான் உயின்னு பறக்கும். அந்த மேக்னெட் தான் அந்த ஆமாய்யா. காரணம். உள்ள அந்த அந்த மோட்டார் பூரா மேக்னெட், அது பேரு பர்மனன்ட் மேக்னெட் பேரு, பயங்கர இப்படியே உயின்னு இருக்கும். அப்ப புரியுதா? இதெல்லாம் கீர் போட்டு டொர்ரு டடக்கு டடக்குன்னு மாத்தி மாத்தி டடக்குன்னு போகணும். இது அப்படிலாம் உயின்னு பறந்துட்டு போகும். அதுதான் அந்த மேக்னெட். அது பூரா என்ன தெரியுமா அர்த்தம்? அது வந்து உள்ள வந்து அந்த டயாமேக்னெட் பேராமேக்னெட் ரெண்டும் கலந்தது. அது விலகும் தள்ளும் ரெண்டுமே கலந்தது தான் அந்த. அது பயங்கரமான வேலை. ஒரு மோட்டாரே 20,000, ஒரு மோட்டாரே 13,000, 1000 வாட்ஸ் உள்ளது 13,000. நானே வாங்கியிருக்கேன், என்கிட்ட 2-3 மோட்டார் வாங்கி செக் பண்ணதெல்லாம். நான் பண்ணாத வேலையெல்லாம் கிடையாது, எல்லாம் பண்ணி பார்த்ததுதான். சரியா? சரி, இப்ப நான் நிறைவு செய்ய போறேன். சரிங்க. அந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொன்றான் என்று உடம்பினை யாடிருந்து ஓம்புகின்றேனே. அப்ப அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது தான் இயற்கை. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது இயற்கை. ஏன்னா பசிதாகத்தை கட்டுப்படுத்தினா தான் உள்ளே இருக்கிற அந்த பாராமேக்னெட், அந்த உப்பு, அந்த பாராமேக்னெட் உப்பை எடுத்தா தான் நம்ம உடம்பு டயாமேக்னெட்டா மாறும். அந்த உப்பு இருந்தாவே எடை, அந்த 20 கிலோ உப்பு இருக்கு நம்மள, அதாவது தேவையற்றது. அந்த 20 கிலோ உப்புங்கிறது பாராமேக்னெட் உப்பு. அந்த பாராமேக்னெட் உப்பை எடுத்துட்டோம்னா நம்ம உடம்பு உண்மையான டயாமேக்னெட், உண்மையான நோயை எதிர்க்கின்ற, பூமியை எதிர்க்கின்ற தன்மையுடைய டயாமேக்னெட்டா மாறிடும். அந்த நீர் பயிற்சி பண்றப்போ இந்த நச்சு உப்புக்கு நம்ம சாப்பிட்ற உப்பு எல்லாம் பாராமேக்னெட். பாராமேக்னெட்னா கீழ் நோக்கி இழுக்கக்கூடியது. கீழ் நோக்கி இழுக்கிறதுனால நோயெல்லாம் வருது. கீழ் நோக்கி இழுக்கிறதுனால தான் நோயெல்லாம் வரும். இப்ப நம்ம தண்ணீரை மருந்தா இருந்து அந்த அதிகப்படியான உப்பெல்லாம் எடுக்கிறப்போ கீழ் நோக்கி இல்லாம மேலேயும்ல ஒரு நடுநிலை உடலாம் மாறுது. என்னது? இன்னும் நல்லா சுத்தப்படுத்த சொல்ல முடியாது. உங்க உடம்பே பூமியில இருந்து அப்படியே மேல எந்திரிக்கும். இப்படித்தான் அந்த இது இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. இதை வச்சு பாக்குறோம். மீண்டும் இதை பத்தி நாளைக்கு காலையில பேசுவோம். இன்னைக்கு என்னென்ன பயிற்சி பண்ணீங்க ஒரு வரியில சொல்லி முடியுங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? காலையில என்ன பயிற்சி பண்ணீங்க? நீர் பயிற்சி தானவா? ஐயா இன்னைக்கு 72 மணி நேரம் இருந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல ரொட்டி 2 சாப்பிட்டேயா. மறுபடியும் 3 நாள் போட்டுருவேன். அவ்வளவுதான். 3 நாள் போடுங்க, 3 நாள் போடுங்க, பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க பரமேஸ்வரி? ஐயா இன்னைக்கு நான் நேத்து மாங்காய் சாறு குடிச்சேன் ஐயா. இன்னைக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு 2 சாப்பிட்டேன் ஐயா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாளைக்கு மிளகு தக்காளி கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டாயா? இல்ல நீங்க தண்ணீர போடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வாந்தி வர்ற வரைக்கும் தண்ணியில போடுங்க. வாந்தி வர்ற வரைக்கும் தண்ணியிலே போட்டாயா? போடு. நீங்க முடிவு எடுங்கிறேன். சரிங்க ஐயா. முடிவு நீங்க தான் எடுக்கணும். நான் தான் வாந்தி வர்ற வரைக்கும் போட சொல்றேன் இல்லையா? நீங்க 2 நாள் போ. இந்த வாந்தி வர்றது ஒரு கணக்கு இருக்குது. அந்த நீங்க தினமும் பண்ணலாம், 3 நாளைக்கு ஒருக்கா பண்ணலாம். அது உங்க விருப்பம். 3 நாளைக்கு இல்ல, எப்ப வாந்தி வருதோ அப்ப நீங்க வந்து இறக்கி விடலாம். அதுக்கு தான் பேரிச்சி பழத்தை போட்டு பயிற்சி பண்ண சொன்னேன். நீங்க யாராவது பேரிச்சி பழத்துல யாராவது பயிற்சி பண்ணீங்களா? சாப்பிடுறேன் ஐயா. 2 போட்டுங்க ஐயா. அதவே போட்டு போங்க. ஒரு எதுவுமே பண்ணாதீங்க. அதுவே ரொட்டி அவடு இதெல்லாம், ரொட்டி இந்த என்ன சொல்ற ரொட்டி முருங்கைக்கீரை அந்த இதெல்லாம் தேவையில்லை. இதுல அது புரியுதான்னு கேளுங்க. புரியுதா? புரியுது. இதுவே பசிதாகம் கடந்து போயிருது. பசிதாகம் கடக்காத பொழுது எதுக்கு உள்ள போடுறீங்கன்னு கேக்குறேன். இன்னைக்கு சாப்பிடுறது உங்க உரிமை. எதுக்கு உள்ள போடுறீங்க? பயத்துல போடுறீங்களா இல்ல வெளிக்கு போகணும் போனா? அந்த வெளிக்கே போக தேவையான அவசியம் இல்லை. அப்படி மலச்சிக்கல் வந்தா கீழே மலைவாயில தண்ணி விட்டு, மலைவாயில தண்ணி விட்டோம்னா கழிஞ்சு வெளியே வந்துருது. அதுக்கு டப்பா இருக்குது, செலவே கிடையாது. 2 பேரிச்ச மலம் போட்டே போங்க. அப்படி போட்டு 1 மாசம் செய்யுங்களே, என்ன உயிரே போகாதுங்கிற அது புரியுதா இல்லையா? சரிங்க. யார் செய்ய போறீங்க? 30 நாள் யாரு 30 நாள் யார் பேரிச்ச மலம்? நான் கரெக்டா வரேன், நேரடியா வரேன். 30 நாள் யார் பேரிச்ச மலம் செய்ய போறாங்க? அது வரைக்கும் எதுக்கும் போக கூடாது. என்னது? சமையல் கட்டுக்கு போக கூடாது யாருமே. தைரியம் இருக்கா? முதல்ல ஒரு வாரம் பண்ணுங்க. முதல்ல ஒரு வாரம் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே பண்ணுங்க பாக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனையா கூப்பிட்டு சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. ஒண்ணுமே வராது. நீங்க தான் விஷத்தை இறக்கி விட்டே இருக்கீங்களா? என்னது? 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 பேரிச்ச மலம் தின்னுக்குங்க. 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 பேரிச்ச மலம் தின்னுக்குங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணுங்க. அப்புறம் 3 மணி நேரம் 4 போடுங்க. இப்படியே ஒரு 5 தடவை பண்ணா என்ன ஆயிரும்? பசியும் இருக்காது, ஒரு புடலங்காயும் இருக்காது. என்னது? 20 பேரிச்சம்பழம் வந்துருக்குல்ல. 20 பேருக்கு என்ன ஆச்சுங்க? யோசிச்சு பாருங்க. அதே 100 கிராம் ஆச்சு. என்னது?
ஆமாய்யா. ஆமாய்யா. அப்புறம் என்ன தேவை உங்களுக்கு? தேவையில்லையா? அது சாப்பிட்டு தண்ணி குடிச்சாலே வயிறு ஃபுல்லா ஆயிடுயா. ஆமா. அதுக்குத்தான் இந்த 3 மணி நேரம் எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்? இந்த இந்த பேரிச்சம்பழத்தினுடைய விஷத்தை வெளியெடுத்தாகணும். பேரிச்சம்பழத்துக்கு விஷத்தை பாருங்க, என் கண்ணில் உப்பு இருக்குது. இப்ப என்னால இந்த புத்தகத்தை கண்ணு நல்லா இருக்குது, நான் சாப்பிட்ற எலுமிச்சம்பழம் வந்து என் கண்ணில் வந்து அதுல இருக்கிற பாஸ்பரஸ் பொட்டாசியம் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்னால கண்ணாடி போட்டா தான் பார்க்க முடியுது. ஏன்னா கண்ணு நல்லா இருக்குது. இந்த கண்ணு மேல வந்து எது உட்காந்துருக்குது? இந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கிற உப்பு வந்து உட்காந்துருக்குது. என்னது? எலுமிச்சம்பழத்துல உப்பு. அப்ப பேரிச்சம்பழத்துல என்ன இருக்குது? அதே தானே இருக்குது. ஆமாய்யா. பேரிச்சம்பழத்துல என்ன இருக்குது? பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் எல்லா உப்பும் இருக்குது. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா. இப்ப வந்து எங்களால உணவு இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு அந்த மனசை ஏமாத்துறதுக்காக பேரிச்சம்பழம் சாப்பிட சொல்றீங்களா? ஆமா, அப்படி கூட வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. அப்படி கூட வச்சுக்கோங்க. ஒரு உணவு பழக்கத்தை மாத்துறீங்க. என்னது? உணவு பழக்கத்தை தேங்காய் பழத்துக்கு மாறானா உணவு பழக்கத்தை மாத்தி இருக்காரு, மற்றபடிக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது? அது உணவு தானே சரியாயிட்டு இருக்குது. சாதா உணவுல இருந்து மாறுறதுக்காக இந்த பேரிச்சம்பழம். ஆமா, இப்ப நீங்க மாறித்தான் இருக்கிறீங்க. ஒரு 1.5 மாசம் மாறித்தான் இருக்கிறீங்க. ஆமாய்யா. எல்லாத்துக்கும் முன்னேற்றம் வந்திருக்குதே இல்லையா? எத்தனை விழுக்காடு முன்னேற்றம் வந்திருக்குது பரமேஸ்வரிக்கு? 40 தாண்டிச்சா? 45 வந்துருச்சா? 40-45 வந்திருக்கும் ஐயா. 40-45 வந்திருக்கு. நீ சோதனை பண்ணி பாருங்க, ஏறி பாருங்க, இறங்கி பாருங்க. நேத்து வீடு ஃபுல்லா நான் தான் கூட்டினேன். உள்ள 4 ரூம், வெளிய வாசல் எல்லாமே நான் தான் கூட்டினேன். அதுதானே முன்னேற்றம். அது எல்லாரும் பாத்துருப்பாங்களே. எல்லாரும் பார்த்தவங்க அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், பையன், புள்ள, புருஷன் எல்லாம் பாத்துருப்பாங்களோ. நல்லா வேலை செய்யறேன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆமா, என் பையன் கூட்டுறேன்னா நான் தான் இல்ல தம்பி இன்னைக்கு நான் கூட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டினேன். பூராமே நானே கூட்டிட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 சதுர முந்தியில அப்படி முந்தியில குவியவே முடியாதுன்னு சொன்னீங்க. தீபக்கட்டை எடுக்க முடியாது, விளக்குமாறு எடுக்க முடியாது. அதான் இங்க புடிச்சுக்குதா? இங்க புடிச்சு அழுத்துறப்போ நீங்க சாதாரண ஒரு கப்பு தண்ணி கூட 20-50 ml தண்ணி கூட தூக்க முடியாது. கை சக்தி இருக்குது, சக்தி இருக்குது, உயிர் இருக்குது. ஆனால் எது தடை செய்கிறது? அந்த கழிவு தடை செஞ்சிருக்கனால உங்க உடம்பு இயங்கல. சக்கரம் இருக்குது, அழகா இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல படம் இருக்குது. ஆனா உள்ள துருப்பிடிச்சிருச்சு. அந்த துருப்பிடிக்கிறது எடுக்க தெரியாம ஐயோ பேரிங்ல சக்தியே இல்ல, சக்கரத்துல சக்தி, சக்கரை நல்லா தான் எல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ள துருப்பிடிச்சிருச்சு. என்னது? துருப்பிடிக்கிறது எடுக்க தெரியாம அந்த மொத்த பேரிங்கையும் குறை சொல்றீங்க. மொத்த பேரிங்கையுமே இப்ப அந்த அந்த உடம்பு இழைக்காது. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு தேவையற்ற உப்பு இருக்குது, அதான் எந்த அளவுக்கு தேவையற்ற உப்பு இருக்குது, அது அந்த மின்காந்த உப்புன்னு சொல்லுவாங்க. அது பாராமேக்னெட்டிக் உப்பு. அந்த உப்பு தான் உங்களுக்கு பிடிச்சி நோயா. அந்த உப்பை பூரா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துடுறீங்க. இப்போ எடுத்துறதுக்கு அப்புறம் நல்லா ஆகுது இல்ல? என்ன மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, செலவு இல்ல, உலகத்திலே செலவே இல்லாம குணமாகறது. ஏன்னா உங்க உடம்பு எதுவா மாறுது? மருத்துவரா மாறுது. அந்த பேரிச்சம்பழம் சளிப்பு வரப்ப விட்டுருங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டே இருங்க. சளிப்பு வருதா விட்டுருங்க. நீரை மட்டும் எடுத்து ஒன்னும் ஆகாது. ஏன் ஒண்ணாகாதுன்னா ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த சோனம் வாங்ஸ் வந்து 30 நாள் உயிரோட இருந்தாரு இல்லையா? அதை நீங்க அதை புரிஞ்சிருக்கிறீங்களா? என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? அவருக்கு மலபந்தம் தான் வந்திருக்குது, ஆனா சாகுல. மலபந்தம்னா அந்த மலம் வந்து அடைச்சிருக்கும். அதை எடுத்திருந்தாருன்னா மறுபடியும் 30 நாள் இருக்கலாம். மறுபடியும் எடுத்திருந்தாருன்னா 30 நாள் இருக்கலாம். அப்ப பட்டினியால் மட்டும் சாவதில்லை, அந்த கழிவுகள் எடுக்காதனால அந்த கழிவுகள் மெல்ல 10 நாள் வளரலாம், 20 நாள் வரலாம், 30 நாள் வளர்ந்து கூட ஆளை கொள்ளலாம். நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறனால உள்ள இருக்கிற எந்த உறுப்பும் சாகாதுங்கிறத உண்மை. அதான் அந்த விஞ்ஞானிகள் அப்படி இந்த மருத்துவர்கள் சொன்னாங்க. அவருக்கு உள்ள உறுப்புகள் நன்றாகத்தான் சீராக இயங்கி கொண்டிருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. யாருக்கு? சோனம் வாங்ஸுக்கு. ஏன்? ஐயோ உணவு சாப்பிடறதுனால அழுகி போச்சுன்னு சொல்லணுமே இல்ல? அழுகவா அழுகாது. என்னது? தின்னாதான் அழுகு. அது புரியுதா இல்லையா? பேரிச்சு மனம் தின்னாலும் ரத்தம் கெடும். போதும், இதுக்கு மேல என்ன சொல்லிட்டோம்? பேரிச்சு மனம் தின்னாலும் ரத்தம் கெடும். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த மனசை ஏமாத்துறதுக்காக அத சாப்பாட்டுல இருந்து வெளியே வர்றதுக்காக இப்ப சாப்பிட சொல்றீங்க. ஏங்கய்யா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் என்ன சொல்ல நீங்களே முடிவு பண்ணுங்க. சரிங்கய்யா. நீங்க கேட்கற கேள்வி எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஆமாம்ங்கிற அது விஷத்தை இறக்கி விடுவதற்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு நாளைக்கு 4 தடவை இறக்கலாம், 3 தடவை இறக்கலாம், ஒரு நாளைக்கு ஒருக்கா இறக்கலாம், அல்லது 4 நாள் கழிச்சு 4 பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். 4 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு பேரிச்சம்பழத்தை வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி பண்ணும்போது 3 நாள் தொடர்ந்து நீர் பயிற்சி பண்ணி
3வது நாள் என்ன பண்ணி ஒரு 100 கிராம் வேக 100 கிராம் 150 எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. நல்லா வெந்து போகுமா, அதான் மிக்ஸில அடிச்சு அப்படியே குடிச்சிருங்க, அழகா வெளியே போயிடும். சரிங்க. நீங்க 100 கிராம 10 கிராம சாப்பிட்டாலும் சரியே, 100 கிராம் மொத்தமா சாப்பிட்டாலும் சரியே, நீங்க 10 கிராம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்டாச்சு. ஆமாய்யா. எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. எல்லாமே எங்க எங்க கையில ஐயா சாப்பிடணும்னு சாப்பிடல ஐயா, நம்ம கழிவுகள் வெளியேறதுக்காக தானே சாப்பிடுறோம் ஐயா. இல்லைன்னா இல்ல, நம்மளுக்கு உணவே தேவைப்படாத மாதிரிதான் இருக்கு. பசினே ஒண்ணு கிடையாது. நீங்க சொன்ன இருந்தாலும் மாதிரி தண்ணி குடிச்சாவே போதுமானது. ம் ம். அந்த 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 கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மரபுல பதிஞ்சு இருக்குது இல்ல. ம். மாங்காய் சாறு குடிச்சு நல்லா தான் இருந்தது. மாங்காய் சாறு எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. ம். நல்லாதாங்க இருந்தது. அப்புறம் அதையும் தொடர வேண்டியதுதான், அதையும் தொடர வேண்டியதுதான். அது ரெண்டாவது நமக்கு என்ன வாய்ப்புனா, நாம மட்டும் உணவு பழக்கத்தை மாத்திட்டே போவான். ஆனா மத்தவன் மாத்தாம இட்லி தின்னு அப்படியே இருந்து சாவான். நாம எத்தனை மாத்திட்டு போலாம் தெரியுமா? ஒரு நாளைக்கு பொரிகளை சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு பெருச்சப்பழம் சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு வெள்ளரி பழம். நாம வந்து விதவிதமா சாப்பிடலாம். புரியுதா? அது புரியுதான்னு பாருங்க. காய்கறி சேலட் பண்ணி சாப்பிடலாம். எப்படி வேணா நம்ம 100 வகையில சாப்பிடலாம். அவன் அப்படி இல்லை, அந்த சாம்பார் கொண்டாலே இருந்து சாவான். என்னது? இட்லி தோசை, தோசை சாம்பாரு, இட்லி தோசை, பூரி, சப்பாத்தி, வெண்பொங்கல். அதுலயே இருந்து அவன் சாவான். முன்னேறவே முடியாது. நாம அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு பொங்கல் தான் சாப்பிட்டு பாருங்க. யாரு உன்னை வேண்டாங்கிற பொங்கல் சாப்பிட்டு பாருங்க. இப்ப நல்லா வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டு பொங்கல் செய்யுங்க. நிறைய காய்கறி பொங்கல் செய்து சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு காய்கறி பொங்கல், காய்கறி நிறைய போட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. வித்தியாசமா இருக்குது. கீரை நிறைய போட்டு பொங்கல், கீரை கஞ்சி மாதிரி பொங்கல் மாதிரி என்ன பச்சரிசியில் செய்யறது தானே. நல்ல குறைய வச்சு நல்ல 100 கிராம் பச்சரிசி போட்டு வெங்காயம் பொங்கல் தாளிச்சு விட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. நிறைய காய் போட்டுக்க. என்ன கபம் கட்டும்? என்னது நிறைய என்னமோ சொல்றாரு பரமேஸ்வரி, சொல்லுங்க. ஐயா கவம் கட்டுமா ஐயா? எது கட்டுன்னு கேக்குறீங்க? என்ன நான் சொன்னேன் திருப்பி சொல்லுங்க. நீங்க தான் சந்தேகம் கேட்கற. சொல்லுங்க, என்ன கபம் கட்டுன்னு சொல்லுங்க. எதுன்னு கேளுங்க. இல்லையா, இப்ப நீங்க பொங்கல் மாதிரி காய் நிறைய போட்டு சமைச்சு சாப்பிடுங்க, என்ன கபம் கட்டும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, கபம் கட்டும். கட்டாயம் கபம் கட்டும். பின்ன அரிசி சேர்த்தனாவே கபம் கட்டும். என்னது? அரிசி. ஆமா, அரிசி சேர்க்கறதுனால. அது பேர் கபம் உற்பத்தி பண்ற. அது குறைச்சி சேர்த்துற தெரியாது. ஏன் அதுக்கு தானே சப்பாத்தியோட நிறைய காய்கறி வச்சு சாப்பிட சொன்னோம். சப்பாத்தின்னா அது ஏமாத்துறதுக்கு தான். காய்கறி வச்சு சப்பாத்தி அதுதான் அது முதற்கட்ட பயிற்சி. இப்போ அதனால ஒண்ணும் காய்கறி அது கோதுமை உப்புமா சாப்பிட சொன்ன கபம் கட்டுச்சா, லேசா கபம் வரும். என்னது? கோதுமை நிறைய வெங்காயம் போட்டு உப்புமா சாப்பிட்டாலும் அந்த கபம் சுரக்க. ஏன்னா உள்ள தங்காது, இழுத்துட்டு போயிடுறேன். அதான். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்றோம் இல்லையா? நீர் பயிற்சி பண்றோம்னு சாத்தம். இப்ப நான் கூட இப்ப டீ குடிச்சுட்டு அந்த டீ என்னமோ டீ சொல்ல குடிச்சுட்டு தான் வந்தேன். அது தண்ணியை பயிற்சி பண்ணி வெளியேற்றேன். ஏன்னா காலையில சும்மா தான் இருக்கிறேன். நான் 2 தடவை டீ குடிச்சேன், அவ்வளவுதான். நீங்களே சமையல் பண்றீங்க, நான் சமையலும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. என்னது? ஐயா உங்க வீட்டுல சமையல் நடக்கும் இல்லையா? அவங்க இருக்கனால செய்வாங்களே. பொண்ணு அது யாரும் இல்ல. என் பொண்ணா ஊர்ல இருக்காங்க, இவ இருக்கிறா. அவ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போ. வாயில வைக்க முடியாது. உப்புனா உப்பு வாயில வைக்க முடியாது. என்னது? உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். அளவாதான் போடுவாங்க. நம்மளுக்கு உப்பு ஏத்துக்கல, அதனால உப்பு அதிகமா தெரியுது. ஆமா, அவங்க தின்னுட்டு இருக்க வாயில வைக்க முடியாது. சத்தம் போடுவோம். அப்படியே இருந்தா கூட 7 தண்ணியில ஊற போட்டுருவேன். தண்ணியில ஊற போட்டு சாயங்காலம் கழுவி ஊத்திட்டு பார்த்தா வாயில சப்பையா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஏன்னா உள்ள போனா விஷமா சேர்ந்து எடை ஊடிக்கும். நமக்கு வந்து இந்த காந்தத்தன்மை போயிடும். என்னது? அதான் அதுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். திருப்பி எங்க வரணும்? காந்தத்தன்மை போயிருங்கிறது தான். காந்தத்தன்மை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. நம்ம உடம்பே 2 காந்தம் இருக்குது, இழுக்கிற காந்தம், தள்ளுற காந்தம். இப்ப எங்களுக்கே தோணுது ஐயா, 2 நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கே, சரி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுருவோம், சாப்பிட்டுட்டு நாளையில இருந்து விரதம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சாப்பிட்டா அது ஒத்துக்காத மாதிரி இருக்குது. அப்புறம் மறுநாள் அடடா 2 நாள் பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆக்கிட்டோமே, சாப்பிடாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க ஐயா. அப்ப நினைப்பு எங்க வச்சிருக்கணும்? இயற்கையோட வைக்கணும். இத மனதை திருப்பணும். மனதை இப்ப எத்தனை பேர் நம்ம இவ்வளவு தூரம் பேசுற நமக்கே இவ்வளவு சிக்கல்னா, திங்கிறவனுக்கு அடிமையானவன் எப்படி திருத்துவீங்க? ஒண்ணுமே முடியாதுங்க. என்னது? அப்ப புரியுதா? இது மன மருத்துவம் சொல்றேன்னா புரியுதா? இது மனமும் உடலும் எளிய மருத்துவம். எளிய மருத்துவம்னா உங்களுக்கு தெரியாது. என்னது?
ம். எளிய மருத்துவம் ஆமா. எளிய மருத்துவத்துக்கு தானே நான் கட்டணம் வாங்குறேன். ஆனா இதுதான் நோய் நீங்கக்கூடியது. 100 ஆண்டுக்கு நோய் வர 100 ஆண்டு இல்ல. நீங்க இதே ஜீரணத்தை நிறுத்தி பழகிட்டீங்க. நிறுத்தி பழகிட்டு உள்ள இருக்கிற விஷத்தை வெளிய எடுக்கிறீங்க. எப்படி சாவு வரும்? அந்த சரி. பயிற்சி ஆரம்பிச்சப்ப அந்த 1 நாளு, 1 1/2 நாள், 2 நாளு நீர் விரதம் போட்டப்பலாம் ரொம்ப டயர்டா இருந்ததுங்கய்யா. இப்ப அவ்வளோக்கா தெரிஞ்சுக்கல. இப்ப ஒரு 50% பரவால்ல தெரியல ஆனா. டயர்டு தெரியலய்யா. அப்ப இந்த எனக்கு சுத்தமா அதெல்லாம் இல்ல ஐயா. வலிதான். வேற ஒண்ணும் பாருங்க இல்ல சுத்தமா எனக்கு. இல்லைங்கிறாங்க பாருங்க. ஆச்சரியமா உங்கள விட முன்னாடி யாரு 14 வருஷமா துன்பத்துல இருந்தவங்க பாருங்க. வலி ம். இல்லைங்கிறாங்க. நம்ப முடியுதா உங்கனால? ஆமா. சுத்தமா இல்லைங்க. அந்த கேரம், மயக்கம் அதெல்லாம் எனக்கு வர்றதில்ல ஐயா. வலிங்க வரும். நம்ம நீர் பயிற்சி தொடர்ந்து எடுக்க நாள்கள் அதிகமாக கொஞ்சம் வருது. அவ்வளோதான். பாருங்க அந்த வலியே போயிடுச்சுங்கிறாங்க. உங்களால நம்ப முடியுதா பரமேஸ்வரி? ஆமாய்யா. அவங்களுக்கு பரவாயில்லையா. ஆமா. உங்கள விட ம். முந்தி போறாங்க. உங்கள விட 15 வருஷமா பெட்ல கிடந்தோம். 14 வருஷமா, 13 வருஷமா பெட்ல படாத பாடு பட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க இன்னும் 10 நாள்ல ஆமாய்யா. இன்னும் 15 நாள்ல அவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப லேசா நடக்குறாங்க. ம். லேசா ம். சமையல் கட்டு வரைக்கும் போயிட்டு வர்றாங்க. நடக்குறாங்க. அவங்களே சொல்றாங்க. நான் வந்து குச்சிய கீழ போட்டு செவுத்த புடிச்சு நடக்குறாங்க. அதெல்லாம் பயிற்சி பண்ணி பார்க்கணும். அதாவது நீங்க கட்டாயம் கிடையாது. உடம்பு இயக்கத்துக்கு வருதா? அதாவது என்ன சொல்றாங்க 20ஆம் பாடத்துல என்ன சொல்றாங்க? இந்த கழிவுகள் நீங்கிய பிறகு உள்ள இருக்கிற உயிர் உறுப்புகள் சரிவர உயிர் உறுப்புன்னா என்ன வேணா வச்சுக்கங்க. கணையம், கல்லீரல், நுரையீரல் இதுபோக கோடிக்கணக்கான சொல்ல முடியாத பெயர் குறிப்பிடாத உங்க உடம்பே உயிர் உறுப்பு தானே! முக்கியமான உறுப்புனா ஆமாய்யா. கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் மண்ணீரல் இதெல்லாம் இங்க உறுப்பு இருக்கு உங்களுக்கு உறுப்பு படம் போட்டிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பாருங்க. இடது பக்கம் எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் இடது பக்கமா தான் இருக்கும். வலது பக்கம் கல்லீரல் மட்டும் தான் இருக்கும். வலது பக்கம் கல்லீரல் கல்லீரல் மட்டும். கல்லீரல். கல்லீரல் மட்டும் தான். அவ்வளோதான். அப்புறம் கீழ கொஞ்சம் அந்த பெருங்குடல் வந்து ஒட்டுக்குடல் வால்வு இருக்கு. ஏதா வலது பக்கம் வலி இருந்ததுன்னா, கல்லீரல் வலி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழ அமுத்துனோம்னா, அங்க சீ புடிச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். என்னது இந்த ஒட்டுக்குடல்ல சீ புடிச்சுன்னு அர்த்தம். மற்ற எல்லாமே இடது பக்கம் ம். தான்ப்பா. நுரையீரல் 2 பக்கம் சமமா இருந்தாலும் கூட, இப்ப நுரையீரல் வந்து நடுவுல தான் இருக்கு. இதயம் நடுவுல இருக்கு. இருந்தாலும் அது இடது பக்கம் தான் சார்ந்து இருக்குதுங்கிறான். என்னது? அதனுடைய எடை வந்து ஆமாய்யா. கொஞ்சம் அதிகமாக நடுவுல நுரையீரல் இருந்தாலும் கூட, அது இடது பக்கத்தை சார்ந்து தான் இருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆச்சரியமா இருக்கு இல்ல? ஆமாய்யா. நீங்க சொன்னது கரெக்ட் ஐயா. எனக்கு கூட வலது கால் ஒண்ணும் தெரியல ஐயா. இடது காலு தான் அந்த வலிங்கோ, அந்த கனம் வெயிட்டா இருக்கிற மாரி ஒரு உணர்வு அந்த மாரி வருது ஐயா. ஆ. இந்த ஒரு காலு தான். இல்லன்னா நான் ஃப்ரீயாவே நடப்பேன். அந்த மாரி தோணுது எனக்கு உணர்வு. ஆ. இந்த காலுனால ஃப்ரீயா நடக்க முடியல. இப்ப இந்த ஒரு காலு தான். வலது காலு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இடது கால் மட்டும் பரவால்ல ஐயா. ஆமா. இடது காலு தான் ரொம்ப கொஞ்சம் வலி தெரியுது ஐயா. அந்த பாதங்கம், அந்த நீங்க எலும்பு வலி எல்லாமே. அ வாயில சொல்றீங்கல்ல, நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, நடந்து காட்டி ஒரு காணொளி ஒரு 2 நிமிஷம் போடுங்க. இல்ல இப்பவே கூட போடுங்க. சரிங்க ஐயா. நடக்க முடிஞ்சா இப்பவே யாராவது படம் எடுத்து, அத நீங்க ம். நடக்கிறதெல்லாம் ஒரு படம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வீடு கூட்டுறீங்கல்ல, இந்த சரி மாரி ஐயா அதுக்கு ஒரு நான் ஆள் வீடு தேவைப்படும். நான் கூட்டுறேன். பேசுற மாதிரி எனக்கு நானே இந்த மாரி எடுத்துறேன் ஐயா. நடக்கிறது யாராவது எடுக்கணும் ஐயா. அதுக்கு சொல்றேன். அது பின்னாண்ட யாராவது வந்தாங்கன்னா யாராவது வரும்பொழுது பயன்படுத்திக்கங்க. யாராவது வரும்பொழுது அதான் அது எடுத்துக்கிறேன் ஐயா. எடுத்துறேன். அல்ல நீங்க கை மேல தூக்கி என்னங்க கேமரா நீங்க வச்சு பின்னாடி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அது முன்னாடி பின்னாடி ம். செல்ஃபி எடுக்குறது செல்ஃபின்னு சொன்னா தெரியாதா? ம். ம். செல்ஃபி கேமரா தொட்டா நம்ம மூஞ்சி அவங்க சொல்லி நீங்க நீங்க தானே பசங்ககிட்ட கேட்கணும். இதப்பா நானே படம் எடுக்கிறேன். இது எப்படி முன்னாடி ஆமா ஐயா. அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. என்னது? ஆமாய்யா. நேத்து நான் தான்யா எடுத்தேன். அந்த மாரி எடுத்தேன். அப்படியே அப்படியே எடுத்துட்டு நடைமுறையும் நடந்து பாருங்க. அத ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ம். அத எனக்கு அனுப்புங்க. ம். இத நான் அடுத்தவங்க வந்து எடுக்கணுமா? ம். அப்ப கையில வச்சுக்கிட்டு ம். வெண்ணெய வச்சுக்கிட்டு ம். அப்படின்னா உங்களுக்கு கையில இருக்கிற கேமராவ பயன்படுத்தியே தெரியலையா? அப்ப நான்லாம் என்ன பண்றேன் கையில இருக்கிற கேமரா வச்சுட்டு தெரியுது ஐயா. அந்த கை வாட்டங்க வரணும் ஐயா. வராட்டி பரவால்ல. அப்ப நேரடியா என்ன அப்ப இது என்ன பண்ண பண்ணி முடியல. யாராவது வரும்போது அப்ப பயன்படுத்துங்க. யாராவது வருவாங்களா? அப்ப ஆ பயன்படுத்துங்க. சரி. சரிங்க ஐயா. அந்த மாரி எடுத்துறேன். ம். உங்க வீட்ல அப்ப நீங்க மட்டும் தான் உங்க வீட்ல இருக்கிற யாருமே இல்லையா? வந்த பிறகு எடுத்துறேன் ஐயா. இல்ல உங்க வீட்ல யார் இருக்கிறீங்க? நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. யாருமே இல்லையா? என் பசங்க வெளிய போயிர்றாங்க. நைட் அப்புறம் ஆயிடுது ஐயா அப்புறம் அப்புறம் வர்றதுக்கு யார் வீட்டுக்கு. இருக்கிறாங்க? அதான் அப்ப எடுத்துறேன் ஐயா. நைட் எடுத்துறேன். நைட் எடுங்க. பகல்ல யாருமே இருக்க மாட்டாங்களா? ம். யாரும் இருக்க மாட்டாங்க ஐயா. நானும் அம்மா தான். அவங்க வயசானவங்க. அவங்களால முடியாது. தெரியாது அவங்களுக்கு. சரி, சரி. ம். அவ்வளவுதான். சந்தேகம் இருந்தா கேளுங்க. நிறைய ம். செய்றேன். சரிங்களா? சரிங்க ஐயா. நன்றி ஐயா.